ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் கற்போம் ஆயிரம் சேனலுடைய வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுடைய 11 ரூபாய் நாணய பரிகாரம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கும் துர்கை அம்மனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானையும் துர்கை அம்மனையும் நாம் மனதார நினச்சி விளக்கு ஏற்றினாலே நமக்கு பல பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பரிகாரத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடன் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் 11 ரூபாய் நாணயத்தை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நமக்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, அது 90 நாட்களுக்குள்ளே அடையும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் இருக்கும்போது அதை கட்டுறதுக்காக நாம் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருப்போம், கட்டிட்டும் இருப்போம். ஆனால் அதுக்கு பல தடைகளும் வந்துட்டே தான் இருக்கும். நம்மளால் அந்த கடனை குறுகி கொண்டு வரவே முடியாது. இருக்க அதிகமாகிக்கிட்டே தான் போகுமோ தவிர குறையவே குறையாது. அப்படி இருக்கும்போது தடைகள் எல்லாமே விலகிறதுக்காகவும் கடனை சீக்கிரமாக கட்டுறதுக்காகவும் மேலும் வேற கடன் எதுவும் வாங்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா அது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் நமக்கு கொடுக்கும். அது எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பொதுவாக ஒரு பரிகாரம் செய்கிறோனாலும் ஒரு விரதம் இருக்கிறோனாலும் நம்ம வீட்டையும் மனசையும் நாம் சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது வீட்டை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிட்டு, இந்த விரதத்துக்கு முக்கியமானவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். முருகனுடைய படத்தை நாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு பூஜை அறையில் பூவும் வச்சு அலங்கரித்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு தட்டில் பயன்படுத்தாத ஒரு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ரெட் கிளாத், சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை ஸ்கொயர் ஷேப்பில் நாம் கட் பண்ணிவிட்டு அந்த துணியை சும்மா தண்ணியில் அலசி காய வச்சு எடுத்துட்டு அந்த தட்டு மேலே வச்சுட்டு அந்த துணிக்கு 4 மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். அடுத்து 11 எண்ணிக்கை கொண்ட 1 ரூபாய் நாணயம், அதாவது 11 ரூபாய் இருக்கணும். 11 ரூபாய் 1 ரூபாய் காயினாக இருக்கணும். அந்த 1 ரூபாய் காயினுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அந்த துணி மேலே நாம் வச்சிடணும். அடுத்து நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், அது பழம் பால்லேருந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துகிட்டு சாமி முன்னாடி வச்சிடணும். விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு இந்த காயினுக்கும் காமிச்சிட்டு நீர் விளாவிட்டு நாம் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, என்னுடைய கடன் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அடைக்க நான் முயற்சி செய்கிறேன், அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது, என்னுடைய கடன் சீக்கிரமாகவே அடைஞ்சிடணும் அப்படின்னு நாம் வேண்டிட்டு இந்த காயினை வச்சு இந்த துணியில் நாம் முடிஞ்சு வச்சுக்கணும். 11 ரூபாய் நாணயத்தையும் நம்ம மனதார முருகப்பெருமான் கிட்ட என் கடன் எல்லாமே அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 ரூபாய் நாணயத்தையும் அந்த சிகப்பு துணியில் வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதுக்கு கற்பூரம் காமிச்சிட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டு அந்த மூட்டைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு முருகன் படத்துக்கு பக்கத்தில் நாம் வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு 90 நாட்கள் தொடர்ந்து நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு இந்த மூட்டைக்கு கற்பூரமோ ஊதுபத்தியோ ஏதாவது ஒன்று தினமும் நாம் காமிச்சிடணும். 90 நாட்கள் இந்த மாதிரி நாம் செஞ்சுட்டே வரும்போது நம்மளுடைய கடன் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது சீக்கிரமாகவே அடைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நாம் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு எதனா தடை இருந்தாலும் அந்த தடைகளும் விளங்கிடும். அதுக்கு மேலே நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே உண்டாகாத அளவுக்கு நமக்கு நிலைமை மாறிடும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய செவ்வாய் உரையில் செய்யணும். அது எந்த டைம் அப்படின்னா, காலையில் 6 to 7 மணி செவ்வாய் உரை, அடுத்து மதியானம் 1 to 2 ஒரு செவ்வாய் உரை, அடுத்து நைட்டு 8 to 9 செவ்வாய் உரை. இந்த 3 ஓரைகளில் நாம் ஏதாவது ஒரு நேரத்தை நமக்கு எது ஓகேவாக இருக்கும் அந்த டைமை நாம் எடுத்துகிட்டு இந்த பரிகாரத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கடன் இருந்த இடமே தெரியாமல் எல்லா கடனும் அடைஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடையும் நம்ம கடனை நம்மளால் அடைக்க முடியும், இனிமேல் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடையும் நாம் முருகனை நினச்சி இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே நம்ம கடன் அடைஞ்சு நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஐதீகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பிரார்த்தனையை சுத்தமான மனதோட நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.